ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல் கூட. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் போன் டெயில் மாதிரி எடுத்து போட்டிருக்கோம். அந்த போன் டெயில் போட்டதை 3ஆக பிரிச்சிருக்கோம். அந்த 3ஆக பிரித்ததை ரப்பர் பேண்டு, நம்மக்கிட்ட நார்மல் ரப்பர் பேண்டு இருக்கும் இல்லையா, அதை வச்சு போடுறோம். ரொம்ப ஈஸியானது. 5 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம் இதை. இது எந்த மாதிரி ஹேருக்கும் நம்ம பண்ணலாம். இது கேர்லி ஹேருக்கே எவ்வளோ இதாக வருதுன்னா, இப்போ ஸ்ட்ரைட்டான ஹேர் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் நல்லா சூப்பராகவே வரும். இப்படி ஒவ்வொரு 3 தான் பிரித்து ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. பார்ட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுக்குனாலும் நம்ம ஒரு நீட்டாக போட்டுக்கலாம் இதை. ஆயில் வச்சுருந்தாலும் பரவாயில்லை, தலையில் எண்ணெய் இருந்தாலுமே இந்த ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும். இதே மாதிரி 3ஆவதுக்கும் நம்ம பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஃப்ளவர் ஹேர் ஸ்டைல், 5 மினிட்ஸ் ஹேர் ஸ்டைல், பார்ட்டி ஹேர் ஸ்டைல், சிம்பிள் ஹேர் ஸ்டைல், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து 30க்கும் மேலே இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். ரொம்ப ஈஸியானது, ஈஸியாக எல்லோரும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி 3ஆக பிரித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே இந்த பிரித்த முடியை வந்து உள்ளே எடுத்து விடுறோம். அது ரொம்ப ஈஸியானது தான். நடுவில் அந்த முடியை பிரிச்சுட்டு ரப்பர் பேண்டுக்குள்ளே விட்டு நம்ம பிரித்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம உள்ளே வெளியே எடுத்து விடுறோம். அவ்வளோதான். இது முடி ரொம்ப கேர்லி ஹேராக இருக்கிறனால கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். பட் நார்மல் ஹேராக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி நடுவில் பிரிச்சுட்டு நம்ம பிரித்த அந்த முடியை வந்து உள்ளே விட்டு எடுக்கிறோம். அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 3 தான் எடுத்தோம் இல்லையா, அதை அப்படியே லைட்டாக தூக்கி பிடிச்சி நம்ம சாதாரண ஹேர் பின் இருக்கு இல்லையா, குப்பை குத்துருவோம் இல்லையா, அந்த ஹேர் பின், அதை வச்சு நம்ம வந்து பின் குத்துலாம். இவ்வளோதான் இந்த ஹேர் ஸ்டைலு. அது நகராத அளவுக்கு இந்த சைடு அப்புறம் இந்த சைடு எல்லாம் வச்சு நீட்டாக குத்திடலாம். எண்ணெய் இருக்கிறனால இவ்வளோ இதுவாக இருக்குது. பட் எண்ணெய் இல்லைன்னா இன்னும் நல்லா ஃப்ரீயாக வரும். அதை கொஞ்சம் நல்லா தூக்கி வச்சு அந்த மாதிரி பண்ணணும். அவ்வளோதான். கீழே நம்ம எப்பவும் போல் நமக்கு தேவையான ஏதாவது ஒரு பேண்ட் வச்சு பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான ஹேர் ஸ்டைல் ஃப்ரெண்ட். நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.